குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஞானம் அஞ்ஞானம் இரண்டையும் எறிந்துவிட வேண்டுமா? ஆம், அதுதான் விஞ்ஞானத்தின் பயன். யாரிடம் வெளிச்சம் பற்றிய அறிவு இருக்கிறதோ அவனிடம் இருளை பற்றிய அறிவும் இருக்கும். யாருக்கு சுக அனுபவம் உள்ளதோ அவனுக்கு துக்க அனுபவமும் உண்டு. புண்ணிய அறிவு உள்ளவனிடம் பாவ அறிவும் உண்டு. நல்லதை அறிபவன் கெட்டதையும் அறிகிறான். சுத்தம் என்ற எண்ணம் உள்ளவனிடம் அசுத்தம் என்ற எண்ணமும் உண்டு. நான் என்ற அறிவு உடையவன் நீ என்ற அறிவையும் உடையவனாக இருக்கிறான். விஞ்ஞானம் என்பது என்ன? இறைவனை சிறப்பாக அறிவது. விறகில் நெருப்பு உள்ளது என்ற அறிவுதான், என்ற நம்பிக்கைதான் ஞானம். அந்த நெருப்பில் சோறு சமைப்பது, உண்பது, அதனால் வலிமை பெறுவது விஞ்ஞானம். இறைவன் இருக்கிறான் என்று உணர்வில் உணர்வது ஞானம். அவருடன் பேசுவது, வாத்சல்ய சக்கிய தாசிய மதுர பாவனைகளில் அவருடன் கலந்து ஆனந்தம் பெறுவது விஞ்ஞானம். இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதை தரிசிப்பது விஞ்ஞானம். கடவுளை காண முடியாது என்பது ஒரு சாராரின் கருத்து. யார் யாரை காண்பது? நீயே உன்னை பார்க்க முடியுமா? கப்பல் கருப்பு தண்ணீர் பகுதியை அடைந்தால் திரும்பி வராது. எந்த செய்தியை தரவும் அதனால் இயலாது. மானுமண்டின் உச்சியில் ஏறிய பிறகு கீழே உள்ள வண்டி, குதிரை, வெள்ளைக்காரன், கடை, வீடு, வாசல், ஆபீஸ் போன்ற விவரங்கள் தெரியாது. பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே போல்தான் தெரியும். இப்போதெல்லாம் நான் காளி கோவிலுக்கு போவதில்லை. இதனால் ஏதாவது கெடுதல் ஏற்படுமா? இவர் இன்னமும் காளி கோவிலுக்கு போகிறாரே என்று நரேந்திரன் கூறுகிறான். இறைவனே எங்கும் நிறைந்திருப்பதாக நான் காண்கிறேன். ஒருமுறை காசியில் சங்கரர் கங்கையில் குளித்துவிட்டு கரையில் உள்ள படிக்கட்டுகள் வழியாக ஏறி வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சண்டாளன் நாய்களை கூட்டிக் கொண்டு எதிரே வந்தான். அவனிடம் சங்கரர், நீ என்னை தொட்டுவிட்டாயே என்றார். இதை கேட்ட அவன், வணக்கத்திற்குரியவரே, நானும் உங்களை தொடவில்லை, நீங்களும் என்னை தொடவில்லை. ஆன்மா எல்லோரின் உள்ளே இருந்து வழி நடத்துகிறது. அது எதனாலும் மாசடைவதில்லை. கல்லில் பிரதிபலிக்கும் சூரியனுக்கும் கங்கை நீரில் பிரதிபலிக்கும் சூரியனுக்கும் வேறுபாடு உண்டா என்று கேட்டான்.